Hello friends, welcome to Natpudan Samayal. எங்க சேனலுக்கு புதுசா வரவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம நட்புடன் சமையல் சேனல்ல இப்போ பார்க்க போற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. யூஸ்வலா சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது வெரைட்டியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி டிஷ்ஷை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இப்போ இருக்கிற ஃபுட் கல்ச்சரில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். நினைக்கும் போதே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. எஸ், வெரைட்டி ரைஸில் இது ரொம்ப பெஸ்ட். இதோட எக்ஸாக்டிக் ஃப்ளேவரே போதும் நம்ம பசியை தோன்றதுக்கு. இது பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், அமேசிங் அண்ட் எக்ஸாக்டிக் டிஷ், வெஜிடபிள் பிரியாணி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியோட ஃப்ளேவருக்காக பட்டை, ஸ்டார் அனீஸ், மராத்தி முக்கு, பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பை முன்னாடியே ஆட் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி மேஷ் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes நீங்கள் வதக்கிக்கிட்டா போதும். தக்காளி சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே வெஜிடபிள்ஸ்னு கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் கூட இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே வெந்நீரில் பாயில் பண்ணி வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சில்லி பவுடர், கரம் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க.
ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது குக் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக கிளறி விடுங்க. நான் இங்கே நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சீரக சம்பா ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது குக் ஆகிருக்கும். அந்த டைமில் ப்ரெஷர் குக்கரோட லிட் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் குக் பண்ண விடுங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. சாதம் உடையாத அளவுக்கு ஸ்லோவாக கிளறி விடுங்க. அவ்வளோதான். அமேசிங் சூப்பர் டேஸ்டி வெஜிடபிள் பிரியாணி இஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் உங்களுக்கும் உங்களோட ஃபேவரட் ரெசிபியை நாங்கள் செஞ்சு காட்டணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ.